ரிஷப ராசி என்பவர்களுக்கு ரிஷப ராசி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் போகிறார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு குரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்க்கும்போது அவர் இயற்கை சுபராக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதிக்கு அவர் மிக ஃபேவரானவர் கிடையாது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்போ 3ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25% மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில் இந்த 3ஆம் இடத்துல உச்ச வீட்டில் போய் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ரிஷபராசி அப்படின்னாலே சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். எதையுமே மற்றவர்கள் வழிகளை வாங்கி கொண்டு அவர்களுக்கு பல கஷ்டம் இருக்குன்னா அதை சரி செய்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்து மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு சிரித்த முகத்துடன் இருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி நீங்கள் கஷ்டத்தோடு இருந்தால் கூட வெளியே காட்ட மாட்டீங்க. மனசுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நீங்கள் சிரிப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு புன்னகை. அது அதான் சொன்ன ஒரு குழந்தை எந்தளவுக்கு ஒரு சின்ன குழந்தைகள் சிரிப்பாங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுடைய குழந்தை சிரிப்பு எப்பொழுதுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு கூடவே பிறந்தது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாருன்னா, பொதுவாகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. ஒரு ரியாலிட்டி அன்புக்காக, உண்மையான உணர்வுக்காக, உண்மையான பாசத்துக்காக ஒரு மெழுகுவத்தி மாதிரி தன்னையவே தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். நான் வந்து உருகிறேன், நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, உங்களுக்காண்டி தானே, நீங்கள் காட்டின அன்புக்காண்டி தானே, நீங்கள் காட்டின பாசத்துக்காண்டி தானே நான் வந்து என்னை உருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ ஆனால் என்ன தான் நீங்கள் உண்மையான அன்பு காட்டினாலும் சரி, என்ன தான் நீங்கள் உண்மையான பாசத்தை காட்டியிருந்தாலும் சரி, இந்த 5 வருடத்தில் உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப நேசித்த உங்களுடைய காதலன் அல்லது காதலியாக கூட இருக்கட்டுமே, எல்லாருமே போலியாக தான் நடித்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% தெரிஞ்சிருச்சு. ஆனால் தெரிஞ்சும் கூட அவங்க என்கிட்ட காட்டின அன்பு இருக்குல்ல, அவங்க என் மேலே ஒரு சின்னதாக ஒரு அன்பு காட்டினாங்களே, அந்த அன்புக்காண்டி மீண்டும் நான் அவங்க உண்மையாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இன்னும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய ரிஷபராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய ரியாலிட்டி அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய காதலன் அல்லது உங்களுடைய காதலி உறுதியாக புரிந்து கொண்டு அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். கல்யாணமே முடியலைங்க, கல்யாணத்துக்காக பல முயற்சி எடுக்கும், திருமண வாழ்க்கையில் ரொம்ப கடைசி நேரத்தில் அலைன்ஸ் ஓகேயாவது கேன்சல் ஆகிடுதுங்க, கல்யாணம் முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக திருமண வாழ்க்கை அமைக்கக்கூடிய வாய்ப்பு 80 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 90 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இப்போ முழுமையாக கிடைக்கும். எங்கள் குலதெய்வமே தெரிலங்க, குலதெய்வம் தெரிய வரும். குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கே வரமாட்டேங்கன்னு நினைக்கிங்க, என்னன்னே தெரிலங்க அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய லைஃப்பில் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்கும். அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால, அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கனால உறுதியாக உங்களுடைய லைஃப்பில் திருமண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை சந்தித்து சில நேரங்களில் சில ரிஷபராசி என்பவர்களுக்கு சட்டப்படி ஒரு மன முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கான 2வது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உறுதியாக உண்டு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றமும், பதவி உயர்வும், ஒரு அங்கீகாரமும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும், உங்களுடைய சகோதரரான மூத்த சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ரிஷபராசி வீட்டில் குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக சுப நிகழ்ச்சி என்பது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மன ரீதியாக ஒரு சந்தோஷத்தை, அதாவது எப்போவுமே ரிஷபராசிக்காரங்க பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படக்கூடிய நபர்கள் நீங்கள் கிடையாது. மனசில் சந்தோஷம் வேணும், உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உண்மையாகவே நம்ம கூட பயணிக்கக்கூடிய அன்பான ஒரு நல்ல உள்ளம் வேணும்னு தான் நினைப்பீங்க. அந்த உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் கூட ரியாலிட்டியாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு, கிரக ரீதியாக நல்ல உறவு கிடைக்க போது, நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க, நல்ல ஒரு துணை
வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய பாக்கியம் ரிஷபராசிக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பொது பலன்கள். இந்த குரு பயிற்சி பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20 to 30% மாற்றம் என்பது உறுதியாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன விஷயம் இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, அதே போல் கடந்த காலங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள பல விஷயம் எனக்கு நடந்துச்சு, பல விஷயங்கள் நடக்கலையே, ஏன் அப்படிங்கிற கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கேள்விக்கான விடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் எல்லா விவரமும் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய அலுவலகத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டயத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக கூப்பிட்டு உங்களுடைய கேள்விக்கான பதில் உறுதியாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். சார் எனக்கு ஜாதகமே தெரியாதே சார், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது சார், என்ன சார் பண்ணலாம், சில பேருக்கு பிறந்த நேரமே தெரியாது சார், என்ன பண்ணலாம்னா உறுதியாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும் பிரசனம் என்ற ஒரு அற்புதமான கருவி மூலமாக. ஸோ அதுக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய வயது மட்டும் குறிப்பிட்டால் போதும். உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமான பலன் சொல்ல உறுதியாக என்னால் முடியும் என்பது இறைவன் கொடுத்த கிஃப்டாக உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். அதாவது யாருக்கு தெளிவான விளக்கம் தேவையோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு பகவான் கொடுப்பார். உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளம் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.